السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நம் லுஹாவுடைய நேரம், லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம் லுஹாவுடைய தொழுகையை தொழுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று இந்த துஆவை ஓதுவோம். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமை ஏழ்மைகளை நீக்கி அல்லாஹ் சிறந்த முறையில் நம்மை வாழ வைப்பான், கண்ணியமாக வாழ வைப்பான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுஹாவுடைய நேரம் இருக்கின்றதே, இது மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. யார் இந்த லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வருகிறார்களோ, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை நீக்குகின்றான். அல்லாஹ் ஹதீஸே குதுசியில் கூறுவதாக, அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், யார் பகலின் ஆரம்பத்தில் எனக்காக 2 ரக்காத்துக்கள் தொழுகிறார்களோ, அவர்களுடைய அன்றைய நாளினுடைய அனைத்து விடயங்களையும் நான் பொறுப்பேற்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த அளவுக்கு சிறந்த ஒரு நேரம் தான் இந்த லுஹாவுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிகமான சகோதரர்கள் லுஹாவுடைய நேரம் எப்பொழுது என்று கேட்கிறார்கள். லுஹாவுடைய நேரம் ஆரம்பமாகின்றது, அதாவது சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு அரை மணித்தியாலம் கழித்ததிலிருந்து லுஹருடைய அதான் கூறுவதற்கு இடைப்பட்ட அந்த நேரம் லுஹாவுடைய நேரமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாம் லுஹாவுடைய அந்த 2 ரகாத்துக்களை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆ மிகவும் சிறந்த ஒரு துஆ. ரதீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபிமுஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியன். ரதீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபிமுஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியன் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் ஓதுவோம். இந்த துஆவுடைய தொழுகையை நாம் வளமையாக தொழுது வருவோம். அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தருவான்.